வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 12 ஆகஸ்ட் மாலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது நினா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 77,966.35 188 பிடிஎஸ் 0.24 விழுக்காடு குறைந்தது. அதிக லாபம். பாரதி ஏர்டெல் 1.56 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். டிசிஎஸ் 3.93 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,435.95 0.15 விழுக்காடு ஆக உள்ளது. -0.15 விழுக்காடு குறைந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. டாடா சன்ஸ் தலைவர் சந்திரசேகரன் விலகல். டிசிஎஸ் பங்குகள் 4 விழுக்காடு சரிவு. டாடா சன்ஸ் தலைவர் என் சந்திரசேகரன் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்ததை அடுத்து டிசிஎஸ் பங்குகள் கிட்டத்தட்ட 4 விழுக்காடு சரிந்து 35,000 கோடி ரூபாய் சந்தை மதிப்பை இழந்தன. இந்த அறிவிப்பை தொடர்ந்து டிசிஎஸ் பங்குகள் 2,349 ரூபாய் 70 பைசா ஆக சரிந்து முடிவடைந்தன. உணவுப் பொருட்கள் விலை உயர்வால் இந்தியாவின் ஜூலை சில்லறை பணவீக்கம் 4.45 விழுக்காடு ஆக உயர்வு. உணவுப் பொருட்களின் விலை உயர்ந்ததால் இந்தியாவின் சில்லறை பணவீக்கம் 2026 ஜூலையில் 4.45 விழுக்காடு ஆக சற்று உயர்ந்துள்ளது. இது ரிசர்வ் வங்கியின் இலக்கு வரம்பிற்குள் உள்ளது. இது வட்டி விகிதங்களை ரிசர்வ் வங்கி மாற்றாமல் வைத்திருக்கும் என்ற எதிர்பார்ப்பை ஆதரிக்கிறது. சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி சரிவுடன் முடிவு. நிஃப்டி பேங்க் 0.77 விழுக்காடு உயர்வு. பிஎஸ்சி சென்செக்ஸ் 0.24 விழுக்காடு சரிந்து 77,966.35 புள்ளிகளிலும். NSE நிஃப்டி 50 0.15 விழுக்காடு சரிந்து 24,435.95 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. இதற்கிடையில் நிஃப்டி பேங்க் குறியீடு 0.77 விழுக்காடு உயர்ந்து 57,885.85 புள்ளிகளில் முடிவடைந்தது. டாடா மோட்டார்ஸ் முதல் காலாண்டு நிகர லாபம் 83 விழுக்காடு உயர்ந்து 2,560 ரூபாய் கோடியாக பதிவு. டாடா மோட்டார்ஸ் முதல் காலாண்டில் அதன் ஒருங்கிணைந்த நிகர லாபம் ஆண்டுக்கு ஆண்டு 83 விழுக்காடு உயர்ந்து 2,560 ரூபாய் கோடியாக உள்ளதாக அறிவித்துள்ளது. இதே காலத்தில் வருவாயும் 20 விழுக்காடு மேம்பட்டுள்ளது. இந்தியாவின் பிபிபி மதிப்பீட்டை தக்கவைத்தது ஃபிட்ச். 6.4 விழுக்காடு ஜிடிபி வளர்ச்சியை கணித்துள்ளது. ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் இந்தியாவின் இறையாண்மை கடன் மதிப்பீட்டை தொடர்ந்து 20வது ஆண்டாக பிபிபி ஆக தக்கவைத்துள்ளது. இந்த நிதியாண்டில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி 6.4 விழுக்காடு ஆக இருக்கும் என்றும் கணித்துள்ளது. 7,280 கோடி ரூபாய் அரிய பூமி காந்த ஊக்கத்தொகை திட்டத்திற்கு L&T ஏலம் எடுக்கிறது. அரிய பூமி காந்த விநியோகச் சங்கிலியை உருவாக்க 7,280 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு ஊக்கத்தொகை திட்டத்திற்கு லார்சன் அண்ட் டூப்ரோ ஏலம் எடுக்க தயாராகி வருகிறது. சந்தை சரிவுக்கு மத்தியில் L&T பங்குகள் 0.43 விழுக்காடு சரிந்து 4,020 ரூபாயாக நிறைவடைந்தன. லென்ஸ்கார்ட் முதல் காலாண்டு லாபம் 182 விழுக்காடு உயர்ந்து 228 ரூபாய் கோடியாக பதிவு. லென்ஸ்கார்ட் சொல்யூஷன்ஸ் தனது முதல் காலாண்டு நிகர லாபத்தில் ஆண்டுக்கு ஆண்டு 182.3 விழுக்காடு உயர்ந்து 228 ரூபாய் கோடியாக பதிவு செய்துள்ளது. நிறுவனத்தின் வருவாயும் இந்த காலாண்டில் 34 விழுக்காடு அதிகரித்துள்ளது. தங்கம் விலை ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,473 உயர்வு. வெள்ளி 1.37 விழுக்காடு அதிகரிப்பு. புதன்கிழமை தங்கம் விலை 0.25 விழுக்காடு உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,473 நிறைவடைந்தது. வெள்ளி விலையும் 1.37 விழுக்காடு உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $66.46 முடிவடைந்தது. அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாய் மதிப்பு 95.32 ஆக வலுவடைந்தது. அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாய் மதிப்பு சற்று வலுவடைந்து USD INR ஜோடி 0.11 விழுக்காடு சரிந்து 95.32 ஆக நிறைவடைந்தது. நிலையான உள்நாட்டு பணவீக்க தரவுகளுக்கு மத்தியில் இந்த சிறிய உயர்வு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவின் டாப் 500 பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களில் 9 பெண் சிஇஓக்கள் மட்டுமே உள்ளனர். இந்தியாவின் டாப் 500 பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களில் 9 பெண் சிஇஓக்கள் மற்றும் 25 பெண் மேலாண் இயக்குநர்கள் மட்டுமே உள்ளனர் என்று அரசு தரவுகள் தெரிவிக்கின்றன. இது கார்ப்பரேட் துறையில் நிலவும் பாலின சமத்துவமின்மையை காட்டுகிறது. FD வட்டி விகிதங்கள் 3 ரூபாய் கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு.
தங்கம் $4473.25 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாகச் சமம் 1,37,077 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.25 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,461.80 தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $66.46 1.37 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாகச் சமம் 2037 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 1.37 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $65.56 வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $83.39 1.02 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 1.02 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $84.25 கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. US டாலர் 95.32.11 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 11 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $93.43 பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள்: சென்னை $957.50, 2906 ரூபாய். பெங்களூரு $944.50, 2821 ரூபாய். ஹைதராபாத் $994 ரூபாய், 2985 ரூபாய். ஆந்திர பிரதேசம் $966.50, 2921 ரூபாய் 50 பைசா. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.